ஹாய் வீவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதிகாரிங்களாம் சாம்புடிச்சேரியோட வீட்டுக்கு வந்து சாம்புடிச்சேரியை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி புதையல் காணாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது சந்திரா சொல்கிறாங்க, வேற யாரு இந்த டிரைவர் பையன் தான் அந்த புதையலை எடுத்து உன்னை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ நல்லா உன்னைய மாட்டி விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டி வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் சாமுண்டேஸ்வரி உன் சின்ன மாப்பிள்ள பண்ண வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தரை கூட்டிகிட்டு வராங்க. டே உண்மையை சொல்டா, யார்டா அந்த புதையலை உங்ககிட்ட கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, மேடம் உங்கள் வீட்டில் இருக்காரே சின்ன மாப்பிள்ள, அவர் தான் என்னை புதையலை எடுத்துகிட்டு வர சொன்னார், அவர் சொன்ன வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில் வாகனத்துக்கு செம்ம கோவம் வருது. டே யார் மேலடா பழிய போடுறேன், என்னோட சகலெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு காத்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு சிவனாண்டி தேவையில்லாமல் என் மேலே பழிய தூக்கி போட்டுட்டு இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, சரி வாய் வார்த்தையெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்கல்ல, அதுக்கு ஆதாரமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஏதோ ஒரு ஏஐ வீடியோவை காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாம்புடிச்சேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு உன்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவன் எவ்வளோ கேவலமாக இறங்கியிருக்கான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாம்புடிச்சேரி செம்மையாக கோவப்படுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அதிகாரிங்களாம் கார்த்தியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ தான் ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, இந்த புதையலை திருடினது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போயிட்டு சரண்டர் ஆயிடுறாங்க. ரேவதியை ஜீப்பில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்து சாம்புடிச்சேரி கார்த்தி அவங்க ஃபேமிலி எல்லாருமே பயங்கரமாக இருக்கிறாங்க. எதுக்காக ரேவதி நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாம்புடிச்சேரி பயங்கர கோவப்பட, இந்த சைடு நம்ம கார்த்தி மனசு தாங்காமல் ரேவதியை போய் பார்க்க ஜெயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரேவதியை செம்மையாக திட்டுறாங்க. கார்த்தி, ஏன் ரேவதி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக பழியை நீ ஏற்றுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ நிச்சயமாக இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி என்னையை காப்பாற்றுவ, அந்த நம்பிக்கையில் தான் நானே சரண்டர் ஆகி வந்தேன். இப்போ நீ ஜெயிலுக்குள்ளே இருந்தனா அப்புறம் யாரால் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் சொல்லு, நீ வெளியில் இருந்தால் தான் கண்டிப்பாக யார் பண்ணா எவர் பண்ணா அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கார்த்தி கிட்ட சொல்ல, இதை கேட்ட கார்த்தியும் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, அந்த புதையல் கண்டுபிடிக்கிற விஷயம் இருக்கட்டும், ஒரு பக்கம் நீ எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கிட்ட கார்த்தி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ நிச்சயமாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி என்னை தைரியமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்தி மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. கார்த்தியை சொல்லிடுறாங்க, என் பொண்ணு ஒன்னால தான் இப்போ ஜெயிலில் இருக்கா, இனிமேட்டு நீ இந்த வீட்டில் காலடியை எடுத்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம கார்த்தி வந்து மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ சந்திரா வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லுவாங்க, பாத்தியாக்கா என்ன தைரியம் இருந்தால் நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியும் இவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்லுவாங்க, இங்கே பாருங்க நான் இன்னும் அந்த புதையலெல்லாம் எடுக்கவும் இல்லை, யாரோ பிளான் பண்ணி எங்கள் மேலே பழிய தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஈஸ்வரி, நீ தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் கோவப்படுறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புடிச்சேரி சொல்கிறாங்க, இப்படி தான் எங்கள் அம்மா மேலே பொய் பழி போட்டு உங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்கள் அம்மாவோட கதையவே முடிச்சுட்டாங்க, இப்போ என்னன்னா இந்த பழி திருப்பி என் மேலே வந்து விழுகுது, அதை என் பொண்ணு அந்த பழியை ஏற்றுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சாம்புடிச்சேரி சொல்ல, இது கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஈஸ்வரி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும்போது நீ ரொம்பவே வருத்தப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாம்புடிச்சேரி சொல்கிறாங்க, போதும் நிறுத்துங்க, என் குடும்பத்தை பழி வாங்கி உங்களுக்கு அப்படி என்ன கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாம்புடிச்சேரி பயங்கரமாக டென்ஷனில் கத்திக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இது எப்படியோ கார்த்தி ரேவதி ரெண்டு பேரையும் பிரிச்சாச்சு. ரேவதினாலே இனிமேட்டு ஜெயிலேருந்து வெளியில் வரவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாம்புடிச்சேரி அக்கா ரேவதியை இப்படி ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை இந்த வீட்டில் சேர்க்கவும் மாட்டா. அப்போது கார்த்தி ரேவதி இனிமேட்டு சேரவும் மாட்டாங்க. இந்த கார்த்தி பையனுக்கு இனிமேட்டு இந்த வீட்லையும் இடமும் இல்லை, ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி இப்போ கார்த்தி இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரா மனசில் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த சைடு சிவனாண்டி வந்து சந்திராவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. என்ன சந்திரா எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் என்னை எப்படி ஓட விட்டானுங்க, இப்போ பார்த்தீங்களா ரேவதியை கார்த்திகிட்ட இருந்து பிரிச்சுட்டேன், இதுவும் நல்லா தான் இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா நான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்ல, அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, இதுதான் சந்திரா எனக்கு வேணும், நீ சந்தோஷமாக இருக்கிறனால தானே நானும் இவ்வளோ வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்தி பையன் இனிமேட்டு இந்த ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான், ரேவதி ஜெயிலில் கடந்து சாக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டேஸ்வரி கரெக்டாக வந்துடுறாங்க. அப்போது நம்ம சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா வந்துட்டா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, சந்திரா நம்ம ரேவதியை எப்படியாவது வெளியில் எடுக்கணும், அதுக்காக லாயர் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, எதுக்காக ரேவதியை வெளியில் எடுக்கணும் நீ துடிக்கிற, அவள் என்ன உனக்காக ஜெயிலுக்கு போனாலா, அப்படி இல்லைனா மாமாக்காக ஜெயிலுக்கு போனாலா, இல்லைல்ல அவள் புருஷன் பண்ண தப்புக்காக அவள் பழியை ஏற்றுக்கிட்டு ஜெயிலில் இருப்பா, அதுக்கு நீ லாயர்லாம் ஏற்பாடு பண்ணுவியா, அதெல்லாம் வேண்டாம்,
நீ கார்த்தியை போய் சரண்டர் ஆக சொல்லு, ரேவதியை தானாக வெளியில் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க அதுக்குன்னு ரேவதி ஜெயிலே இருக்கட்டும்னு விட சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க ஆமாக்கா அவள் ஜெயிலே இருக்கட்டும், அப்போ தான் அவளுக்கு புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ராஜராஜனுக்கு செம்ம கோவம் வருது. சந்திரா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, உள்ளே இருக்கிறது என்னோட பொண்ணு, எனக்கு எவ்வளோ துடிக்குது தெரியுமா, அவளை எப்படியாவது நான் வெளியில் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்திரா சொல்கிறாங்க அது முதல்ல உங்கள் மாப்பிள்ளை கிட்ட போய் சொல்லுங்க, அவன் தானா உள்ளே போயிட்டா ரேவதி தானா வெளியில் வந்துருவா அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை கிடைச்சே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க பாத்தியாக்கா இப்போ என்னன்னா இவ என் மேலே பள்ளி தூக்கி போட பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க நான் ஒன்றும் உங்கள் மேலே பள்ளி தூக்கி போட பார்க்கல, குற்றவாளியே நீங்கள் தான், உங்களை தவிர இந்த வீட்டில் இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற யாராலையுமே பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் வருது. டே ஏன் முன்னாடி என் தங்கச்சியை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கியா, உன்னை தான் இந்த வீட்டுக்குள்ளே வர வேணான்னு சொன்னல, ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை, நான் ரேவதியோட மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வருவேன், ரேவதி எப்படி ஜெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ அதே மாதிரி இந்த தப்பை பண்ண எல்லாரையுமே ஜெயிலுக்குள்ளே நான் தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சாமுண்டீஸ்வரிக்கிட்டையும் சந்திராக்கிட்டையும் சவால் விட்டுட்டு போகிறாங்க. சந்திராக்கு ஒரு பக்கம் மனசில் பயம் இருக்கு, என்னடா இவன் இவ்வளோ கோவமாக போகிறானே, ரேவதிக்கு ஒன்றுனா இவன் சும்மா இருக்க மாட்டான், ஏற்கனவே ரேவதி பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பான், இப்போ என்னன்னா ரேவதி ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது இவன் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான், உண்மையை கண்டுபிடிச்சிருவானே, ஒருவேளை நம்மளாம் மாட்டிப்போமா அப்படிங்கிற மாதிரி சந்திராவுக்கு ஒரு வித பயம் வருது. இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம கார்த்தி போய் பேசுகிறாங்க. இப்போது கேஸ் வந்து ரொம்ப சிவியராக போய்கிட்டு இருக்கு, இவங்களெல்லாம் வெயிலில் வெளியே எடுக்கவே முடியாது, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி வந்து எப்படியாவது வக்கீலாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கிட்டலாம் பேசி பார்க்குறாங்க. ஆனால் லாயர்ஸ் எல்லாமே பின்வாங்குறாங்க, எல்லாமே சிவனாண்டியோட ஆளுங்க தான், சிவனாண்டி பேச்சுக்கு கட்டுப்பட்டு யாருமே ரேவதிக்காக வாதாடுறதுக்கு வரவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸ் வந்து கோர்ட் வரைக்கும் போயிடுது, கோர்ட்டில் ரேவதி நிற்கிறாங்க, ரேவதியை பார்த்து கார்த்தி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, ரேவதிக்காக பேசுகிறதுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சந்திரா வந்து கார்த்தியை இந்த பழியை ஏற்றுக்கிட்டு அவன் உள்ளக்க போயிடணும், ரேவதி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்திராவும் எந்த ஒரு லாயர்கிட்டையுமே சாமுண்டீஸ்வரியை பேச விடலை. ஸோ இப்போ நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களே லாயராக களத்தில் இறங்குறாங்கன்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம கார்த்தி வந்து சிவனாண்டி, முத்துவேல், சந்திரா இந்த 3 பேருமே பண்ண திருட்டு வேலை எல்லாத்தையுமே ஆதாரமாக எடுத்துட்டான் இந்த கோர்ட்டுக்கே வந்திருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே சந்திராவுக்கு தெரியாது. ஏன்னா இதை செம்ம ட்விஸ்டாக தான் முடிக்க போகிறாங்க. ஏன்னா சந்திரா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க, இவனாலலாம் எந்த உண்மையுமே நிரூபிக்கவே முடியாது, நம்மளுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதாரம் அந்த சிசிடிவி கேமரா தான், அதையும் நம்ம ரெக்கார்ட் ஆகாத மாதிரி ஆஃப் பண்ணிட்டோம், வேற எப்படி இவன் உண்மையை கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மெதப்பில் இருந்தாங்க சந்திரா. ஆனால் நம்ம கார்த்திக் வந்து கடைசி நேரத்தில் எவன் கார்த்தி தான் இந்த மாதிரி தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான வீடியோவை காமிச்சு ரேவதியை ஜெயிலுக்குள்ளே அனுப்புனானோ அவனே வச்சு நம்ம கார்த்திக் வந்து எல்லா ஆதாரத்தையுமே கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் உண்மையை நிரூபிக்க தான் போகிறாங்க. நம்ம ரேவதியை வெளியில் கொண்டு வர தான் போகிறாங்க, அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம சந்திரா வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தாங்க, கார்த்தி ரேவதியை பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ சந்திராவுக்கு பெரிய அப்பா வரப்போகுது. எப்போ நம்ம சந்திரா வந்து ரேவதியை ஜெயிலில் தள்ளினாங்களோ அப்போவுமே கார்த்தி வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேட்டு சின்னத்தையை விட்டு வச்சா கண்டிப்பாக வீட்டில் பெரிய பிரச்சனை வரும், அதனால இவங்க வீட்டில் என்னென்ன திருட்டு வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிக்கணும்னு தான் கார்த்தி எல்லா ஆதாரத்தையுமே கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சாமுண்டீஸ்வரியோட நிலைமை என்ன ஆக போகுது தான் தெரியல. இவ்வளோ நாளாக கூட இருந்த தன்னோட தங்கச்சி தனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு தான் போக போகிறாங்க. இதுக்கப்புறம் சந்திரா தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக போகிறாங்க, அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.